ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எப்படி டிவி கேபிள்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளுக்கு வந்துக்கோங்க. கூகுளுக்கு வந்து டிவிக்கே பஸ்ஸில் வரின்னு போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி வரும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்து ஃபோட்டோஸ் கேலரிக்கு போங்க. கேலரிக்கு போய் க்ராப் போடுங்க. சைஸ் கரெக்டாக இருக்கிறதுக்காக க்ராப்பு போட்டு டன் கொடுத்துருங்க. கரெக்டான சைஸில் கொடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்து கரெக்டாக வந்துச்சு. இப்போ சேவ் கொடுத்துடலாம். சேவ் ஆயிடுச்சு. இப்போ வெளியே வந்துடலாம். வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய் சர்ச்சில் வந்து PNG கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கும். இது போட்டுக்கோங்க. போட்டு இது இந்த மாதிரி வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணி இங்கே செலக்ட் ஃபோட்டோ டிஃபால்ட் ஃபோட்டோ பிக்கர்னு இருக்குதுன்னு அது கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டான சைஸில் எடுத்த ஃபோட்டோவை கொடுத்துக்கோங்க. கொடுத்து கடைசியாக சேவ் அஸ் PNGன்னு இருக்குதுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ வெளியே வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேசருக்கு போங்க. பேக்ரவுண்ட் எரேசரும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கும். டிஃபால்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து PNG ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நம்ம ஏற்கனவே க்ராப் பண்ணனால க்ராப் பண்ண அவசியம் இல்லை, அதனால் டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு மேனுவல்னா எரேசர், இதை வச்சு எரேஸ் பண்ணலாம். இது ஆட்டோ கலர்னாலும் அதுவும் எரேசர் தான். அது வந்து கரெக்டாக வச்சு கிளாஸில் கொடுத்துக்கலாம். அப்போ தான் கிளாஸ் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். ஸ்மூத் வந்து 0ல் போட்டுடலாம். சேவ் போட்டுக்கோங்க. சேவ் வந்துச்சுன்னா சேவ் ஆயிடுச்சு. இதுதான் சேவான ஃபோட்டோ. சேவ்டுன்னு இருக்குதுண்ணா சைடில், அது கிளிக் பண்ணாமல் இந்த சைடில் ஃபினிஷ்னு இருக்குதுண்ணா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. இப்போ கேமுக்குள்ளே போய்க்கலாம். கேமுக்குள்ளே போய் கேரேஜுக்கு போய்க்கோங்க. கேரேஜ் போய் பெயிண்டாட்ட ஃபோட்டோ இருக்குதுன்னா அதில் போய்க்கோங்க. போய் இது க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்து ப்ரௌஸில் வரின்னு இருக்குதுண்ணே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸ் கேலரின்னு இருக்குதுண்ணே கேலரிக்கு போய்க்கோங்க. போயிட்டு நாம் எடுத்த ஃபோட்டோவை இது டவுன்லோட்ஸில் போய் எடுக்கலாம், இல்லைன்னா நார்மலான கேலரியிலையும் போய் எடுக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துடும் பாருங்கள். அதே தான். அப்ளை கொடுத்து 15,000 போட்டுக்கலாம், இல்லைனா ஃப்ரீன்னு இந்த பக்கம் இருக்கும் அதுவும் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வச்சுக்கிறதுனால நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ கரெக்டாக இருக்குதா? அவ்வளோதான், டிவிக்கே பஸ் வந்துருச்சு. அவ்வளோதான். வேறு பஸ் என்னென்னு அடுத்து கமெண்டில் சொல்லுங்கள்.